வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் எடுத்துக்காட்டு 3.4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 3.3 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.4 ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை காண்க. ஒரு கரும்பலகையினோட சுற்றளவு 6 மீட்ரு, அதோட அகலம் 1 மீட்டர் எனில் நீளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு கரும்பலகை இப்படி இருக்கும். கரும்பலகைங்கிறது பிளாக் போர்டு இப்படி இருக்கும், செவ்வக வடிவில் இருக்கும். ஓகேவா? இப்போ இதோட அகலம் 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சுற்றளவு இதோட ஃபுல் சுற்றளவு எவ்வளோதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 மீட்டர். அப்போ நம்ம நீளம் தான் கண்டுபிடிக்கணும். நீளம் இது அகலம்னா இது நீளம். அப்போ இது நீளம் என்னான்னு தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு வச்சு நம்ம இந்த கரும்பலகத்தோட நீளத்தை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவைன்னு எழுதிக்குவோம். கரும்பலகையின் கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்குவோம். அப்படியே கரும்பலகையின் சுற்றளவு ஈக்குவல் டு எவ்வளவு? 6 மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கரும்பலகையின் அகலம் கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து எழுதிக்குவோம். கரும்பலகையின் அகலம் கரும்பலகையின் அகலம் பிரெத்து பி ஈக்குவல் டு 1 மீட்டர். 1 மீட்டர் அப்படின்னு போட்டுடலாம். நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எல் ஈக்குவல் டு கொஷின் மார்க் என்னான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு நம்ம ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா எடுத்து எழுதுவோம். பி ஈக்குவல் டு செவ்வகத்தின் சுற்றளவோட ஃபார்முலா பி ஈக்குவல் டு 2 × எல் ப்ளஸ் பி அலகுகள். ஓகேவா? இப்போ என்னன்னா பி எவ்வளவு? சுற்றளவு கரும்பலகையின் சுற்றளவு 6 ஈக்குவல் டு 2. எல் என்ன இங்கே தெரியாது. அப்போ எல் அப்படியே போட்டுக்க வேண்டியதான். எல் தெரியாது, அதனால் அப்படியே இருக்கட்டும். பி என்னது? 1 மீட்டர். அந்த 1 போட்டுக்குவோம். இது அப்படியே இருக்கும். இந்த 2 இங்கிட்ட வரும்போது டிவைடரில் வரும். 6/2. இந்த 2 மல்டிபிள் இருக்குது. இங்கிட்ட வரும்போது டிவைடில் வரும்போது 6/2 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 1. இப்போ இது அடித்தோம்னா 1 2 2 6. இப்போ 3 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 1. ஓகேவா? இந்த ப்ளஸ் 1 இங்கிட்ட வரும்போது -1 மாறும். அப்போ எல் ஈக்குவல் டு 3 - 1 ஈக்குவல் டு 2 மீட்டர். இப்போ கரும்பலகையின் நீளம் எவ்வளவு? 2 மீட்டர். அதை எடுத்து எழுதிடுவோம். கரும்பலகையின் நீளம் கரும்பலகையின் நீளம் 2 மீட்டர். இப்போ இந்த கரும்பலகையில் நம்ம இந்த 2 மீட்டரை குறிச்சிருவோம். இந்த இடத்துக்கு என்னன்னா 2 மீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்